நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸ்ல ஷோமி தங்களுடைய யூபின் கிரவுட் ஃபண்ட் மூலமா புதிய வகையான ஹாட் வாட்டர் மிஷினை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதே போல நோக்கியா 105 2019 மாடலை வந்து சைனால நம்மளால பார்க்க முடிஞ்சது. எல்ஜி எலக்ட்ரானிக் என்ன பண்ணிருக்காங்கன்னா V60 திங்க் டியூல் டிஸ்பிளே கொண்ட மொபைலை IEF 2019 ஈவெண்ட்ல வந்து அனௌன்ஸ் பண்ண போறதாக தெரிவிச்சிருக்காங்க. அதே போல ஷோமியோட அடுத்த படைப்பான 20000 mAh பேட்டரி கொண்ட மீ பவர் பேங்க் 2 வந்து இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஷோமி தங்களுடைய கிரவுட் ஃபண்ட் மூலமா புதிய வகையான நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்போனை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோல நம்ம பண்ணுவோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணால் மட்டுமே அதில் ஒரு விஷயம் மூலமா தெரிஞ்சுக்க முடியும். என் பேர் சையத், நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க, அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்டையும் கொடுத்துக்கோங்க. ஷோமி தங்களுடைய யூபின் கிரவுட் ஃபண்ட் மூலியமா UOD ஸ்மார்ட் ஹாட் வாட்டர் மிஷினை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஹாட் வாட்டர் மிஷின் ரெண்டு வழியில வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஒன்று தண்ணியை சுத்தப்படுத்துறதுக்கும், இன்னொன்று அந்த தண்ணியை வந்து சூடு பண்ணி குடிக்கிறதுக்கும் உண்டான ஒரு ஹாட் வாட்டர் மிஷின் தான் இந்த ஷோமி வந்து யூபின் கிரவுட் ஃபண்ட் மூலியமா லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இதோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனால 1500 யுவான் அப்படிங்கிறாங்க. இந்தியா கரன்சி படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15000 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது 3 செகண்ட்ல வந்து உங்களால வந்து வாட்டரை வந்து சூடு பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஹாட் வாட்டர் மிஷினை வந்து மிஜியா ஆப் மூலமா கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு கூடுதலான தகவலை நம்மளால பார்க்க முடியுது. ஜூலை 2017 நோக்கியா 105 லான்ச் பண்ணாங்க. அதை தொடர்ந்து 2019 லான்ச் பண்ணாங்க. ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்து இந்த நோக்கியா 105 நம்மளால பார்க்க முடியுது. கூடிய விரைவில் இந்தியாலையும் வரப்போகுது. இந்த மொபைல்ல வந்து உங்களுக்கு 4 MB ரேம்பும் 4 MB ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. இது மூலமா 2000 கான்டாக்ட் வந்து இங்க ஸ்டோர் பண்ண முடியும், 500 மெசேஜ் ஸ்டோர் பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. நோக்கியா 105 ஜூலை 2017 லான்ச் பண்ண அந்த பேட்டரியில உங்களுக்கு 800 mAh பேட்டரி கொண்டதா இருக்கு. அதே மாதிரி தான் இதுலயும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறாங்க. இது மூலமா உங்களுக்கு 14 மணி நேரம் வந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். அதே நேரத்தில் யூஸ் பண்ணாமலே ஒரு 25 நாள் வைக்க முடியும் அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க. சைனால வந்து என்ன விலையில கிடைக்குது? 139க்கும் 159க்கும் கிடைக்குது. ஏன்னா இந்த நோக்கியா 105 ரெண்டு வேரியன்ட்ல கிடைக்குது. சிங்கிள் சிம்லையும் கிடைக்குது, டியூல் சிம்லையும் கிடைக்குது. எல்ஜி எலக்ட்ரானிக் சமீபத்தில் ஒரு டீசர் வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க. அந்த டீசர் வீடியோல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, தங்களுடைய அடுத்த படைப்பான V60 திங்க் வித் டியூல் டிஸ்பிளே கொண்ட மொபைலை லான்ச் பண்ண போறாங்க. அதுவும் எங்க தெரியுமா? IFA 2019 ஈவெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் வந்து உங்களுக்கு செப்டம்பர் வாக்கில் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க US மார்க்கெட்ல. ஸோ இதுக்கு முந்தின வெர்ஷனான V50 திங்க் 5G சப்போர்ட் கொண்ட மொபைல் எக்ஸாக்ட்லி வந்து உங்களுக்கு 2019 பிப்ரவரி மாதம், அதாவது மொபைல் வேர்ல்ட் காங்கிரஸ்ல வந்து அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. அதை வந்து ஜூலை வாக்கில் US மார்க்கெட்ல வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க. அதை தொடர்ந்து LG இந்த V60 திங்க் வித் டியூல் டிஸ்பிளே கொண்ட மொபைலை IFA ஈவெண்ட்ல கூடிய விரைவில் நீங்க பார்க்கலாம். ரெட்மி இந்தியா சமீபத்தில் ஒரு புதிய வகையான பவர் பேங்கை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது 20000 mAh மீ பவர் பேங்க் 2i ஒரு சிங்கிள் கலர்ல உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அது என்ன கலர்னா சாண்ட்ஸ்டோன் பிளாக்ல உங்களுக்கு கிடைக்குது. உங்களுக்கு இதுல வந்து 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டை வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இது மூலமா உங்களால ரெட்மி K20 Pro வந்து 3 வாட்டியும், அதே நேரத்தில் ரெட்மி நோட் 7 வந்து 3 வாட்டியும், iPhone 8 வந்து உங்களுக்கு 7 வாட்டியும் இந்த 20000 mAh பேட்டரி கொண்ட பவர் பேங்க்ல சார்ஜ் பண்ண முடியும் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியாவில் வந்து என்ன விலையில கிடைக்குதுன்னா 1500 ரூபாய்க்கு உங்களுக்கு ஈஸியா பர்ச்சேஸ் பண்ண முடியும். எங்கன்னா me.com. ஷோமி தங்களுடைய புதிய கிரவுட் ஃபண்டர் மூலமா ஒரு புதிய வகையான இயர்பட்ஸை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. இது முழுக்க ப்ளூடூத்தால இயங்கக்கூடிய இயர்பட்ஸ் அப்படிங்கலாம், ஹைபிரிட் நாய்ஸ் கேன்சலிங் இயர்பட்ஸ் அப்படிங்கலாம். ஸோ இந்த இயர்பட்ஸ் வந்து சைனால உங்களுக்கு என்ன விலையில கிடைக்குதுன்னா 439, அதாவது கிரவுட் ஃபண்ட் மூலமா நீங்க வாங்குனீங்கன்னா 439 யுவான்ல கிட்டத்தட்ட ஒரு 4300 அப்படிங்கலாம் இந்தியன் கரன்சி படி. அதே இது நீங்க கிரவுட் ஃபண்ட் இல்லாம உங்களுக்கு இந்த இயர்பட்ஸ் ப்ளூடூத் இயர்பட்ஸ் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 499 யுவான்ல உங்களுக்கு கிடைக்கும். இந்தியாவோட கரன்சி படி ஒரு 5000 ரூபாய்க்கு ஈஸியா பர்ச்சேஸ் பண்ண முடியும். Canon இந்தியாவில் 2 வகையான கேமரா வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதுவும் PowerShot கேமரா லான்ச் பண்ணிருக்காங்க. PowerShot G7X Mark 3யும் அதே போல PowerShot G5X Mark 2 இந்தியாவில் வெற்றிகரமாக லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த கேமரால வந்து உங்களுக்கு 20.1 மெகா பிக்சல் சென்சார் வந்து பயன்படுத்திருக்காங்க. அதே போல உங்களுக்கு 4K வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் இதில் தெரிவிச்சிருக்காங்க. நிறைய தகவல்களை நீங்க வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். ஸோ இந்த PowerShot கேமரா வந்து உங்களுக்கு என்ன விலையில கிடைக்குதுன்னா 53,000 இருந்து 65,000 ரூபாய் வரைக்கும் இந்தியாவில் நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும். Canonோட பவர் கேமரா ஆகஸ்ட் 15 வந்து உங்களுக்கு இந்தியாவில் வந்து சுதந்திர தினம். ஸோ இந்த சுதந்திர தினம் முன்னிட்டு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் வந்து சேல தொடங்கிட்டாங்க. அமேசான் சமீபத்தில் வந்து ஃப்ரீடம் சேல் அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்து ஆகஸ்ட் 8 இருந்து ஆகஸ்ட் 10க்குள்ள இந்த ஒரு 3 நாள் நீங்க வந்து நிறைய ப்ராடக்ட்டை வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரிவிச்சாங்க. அதே போல பிளிப்கார்ட் என்ன பண்ணாங்கன்னா நேஷனல் ஷாப்பிங் டே சேல் அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ ஷோமியும் இண்டிபெண்டன்ஸ் டே சேல் அப்படிங்கிற ஒரு பேர்ல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அவங்களும் 4 நாளைக்கு உங்களுக்கு சேல் கொடுக்க போறாங்க. ஷோமியோட எல்லா
ப்ராடக்ட்டும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல கிடைக்க போகுது. நீங்க மீ ஸ்டோர்ல போயிட்டு ஈஸியா இந்த டிஸ்கவுண்ட் சேலை வந்து அனுபவிக்க முடியும். Acer இந்தியால 6 மாடல்கள்ல கேமிங் லேப்டாப்பை வெற்றிகரமா லான்ச் பண்ணிருக்காங்க. Triton 900, Triton 500, Helios 300, Helios 700, Nitro 7, Nitro 5 இந்த மாதிரி 6 கேமிங் லேப்டாப்பை இந்தியால நீங்க பார்க்க முடியும். ஆரம்ப விலை என்ன பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாயில இருந்து 4,50,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இந்த ஏசரோட கேமிங் லேப்டாப் கிடைக்குது. சாம்சங் இந்தியால 2 மாடல்கள்ல டிவியை லான்ச் பண்ணிருக்காங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா 55 இன்ச்ல தி ஃப்ரேம் டிவி அப்படிங்கிற பேர்ல லான்ச் பண்ணிருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் 7-in-1 இன்ச் டிவி வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 2 மாடல்கள்ல நம்ம பார்க்க முடியும். இது எங்க நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும்னா Flipkartலயும் அதே போல சாம்சங்கோட அபிஷியல் சைட்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அதுவும் ஆகஸ்ட் 12 முதல் இது அவைலபிளா இருக்கும் அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த 55 இன்ச் தி ஃப்ரேம் டிவி வந்து உங்களுக்கு என்ன விலையில கிடைக்குதுன்னா 1,20,000 ரூபாய்க்கும், அதே போல ஸ்மார்ட் 7-in-1 ரேஞ்ச் வந்து உங்களுக்கு 22,500 ரூபாய் கிடைக்குது. இதுல வந்து 32 40 இன்ச் ரெண்டு சைஸ்ல உங்களுக்கு கிடைக்குது. Flipkartல போயிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்ல சாம்சங்கோட அபிஷியல் வெப்சைட்லயும் ஈஸியா பர்ச்சேஸ் பண்ண முடியும். Honor Band 5 இந்தியால கிடைக்க போகுது. இந்த Honor Band 5 ஆல்ரெடி ஜூலை 2019ல சைனால அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதோட சேர்த்து Honor 9, Honor 9X Pro 2 மாடல் மொபைலையும் லான்ச் பண்ணிருந்தாங்க. அந்த Honor Band 5 சேனல்ல என்ன விலையில உங்களுக்கு கிடைச்சதுன்னா 189 யுவான், அதாவது இந்தியன் கரன்சி படி 1,900 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சது. ஆனா இதே Honor Band 5 வந்து இந்தியால லான்ச் ஆகும்போது உங்களுக்கு 3,000 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுவும் Flipkartல நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஆகஸ்ட் 8 முதல் Flipkart சைட்ல நீங்க பார்க்க முடியும், பர்ச்சேஸ் பண்ண முடியும். Honor Band 4 வந்து இந்தியால லான்ச் பண்ணாங்க. அப்போ வந்து உங்களுக்கு டிசம்பர் 2018ல லான்ச் பண்ணாங்க. அப்போ அதோட விலை என்னவா இருந்தது 2,600 ரூபாயா இருந்தது. இப்போ Honor Band 5 3,000 ரூபாய்க்கு உங்களுக்கு Flipkartல கிடைக்குது. என்ன நண்பர்களே, இந்த டெக் நியூஸ் வீடியோவை இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. சோ இந்த டெக் நியூஸ் வீடியோல வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்க வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அப்படி என்னோட சேனல் பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலுக்கு கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலையே இல்லை.